இல்லம்மா, எல்லாமே கரெக்டா இருக்கு. சீக்கிரமே உன் கல்யாணம் நடக்கும், அப்புறம் என் ரோல் முடியும். நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். ஹை ஜாலி, அப்புறம் பிரச்சனையே இல்ல. அவ்வளவுதானா மங்கா, உனக்காக நான் என் சினிமா தொழிலையே விட்டேன். இதுக்கப்புறம் போய் நான் எப்படிமா வாழறது? இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தியோ அப்படியே வாழு. இவ்வளவு நாள் வசதியா இருந்துட்டு இப்ப போய் என்ன கஷ்டப்பட சொல்றியா? எனக்கு சாப்பாடு யார் போடுவா? செலவுக்கு யார் பணம் தருவா? நான் சினிமா பார்க்க யார் டிக்கெட் எடுத்து தருவாங்க? இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ ஹீரோயின்மா, நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். கழுத்தை நெரிச்சு கொல்லவா? அப்புறம் நீ கொலைகாரி ஆயிடுவ. உன் லவ் ஸ்டோரி கிரைம் ஸ்டோரியா மாறிடும். ஏய், உன் பிளான் என்னன்னு சொல்லு. ப்ரொடியூசர் தம்பிக்கிட்டயும் டைரக்டர் தம்பிக்கிட்டயும் சொல்லி என் கேரக்டர் கொஞ்சம் லென்த் பண்ண சொல்லுமா. அது முடியலனா 10-15 நாள் வர மாதிரி கெஸ்ட் ரோலாவது வாங்கி கொடுமா. அதுவும் முடியலனா? அதுவும் முடியலனா லைஃப் எல்லாம் நீதான் எனக்கு ப்ரொடியூசரா இருக்கணும். எது வசதின்னு யோசிச்சு முடிவு பண்ணுமா. சரி, நான் உள்ள போய் யோசிக்கிறேன். போ 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 போ, போய் நல்லா யோசி. கடவுளே, எனக்கு சாதகமா அவளுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுப்பா. குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங்டா. தாத்தா, நான் இன்னைக்கு ஹோட்டல் போறேன். அது ஒண்ணு இல்ல தாத்தா, கிருஷ்ணாவுக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கா, அதனால தான் நான் போறேன். நீ ஹோட்டலுக்கு போறியாடா? அவமானம். ஆமா தாத்தா, நாம யாருமே போலனா அங்க வேலை ஒழுங்கா நடக்காதுல்ல. டேய், பாத்தியாடா என் மூத்த பேரன எவ்வளவு பொறுப்பு வந்திருக்குன்னு பாத்தியா? பாத்துட்டு தான் பாருங்க. டேய், குட், ஐ லைக் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னொரு இட்லி வைக்கட்டுமா? வேணாமா, உன் புள்ள சொன்னதே என் வயிறு நிறைஞ்சிருச்சு. குட் குட். அம்மா, டேய், இங்க வாடா. வாடா. என்ன விஷயமா? என்னம்மா? உண்மையை சொல்றா. நீ ஹோட்டலுக்கு தான் போறியா, இல்ல அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வீட்டை விட்டு தான் ஓடி போறியா? ஏண்டா, நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? இத பாரு ராம், உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி வேணாலும் இரு, வீட்டை விட்டு மட்டும் போக மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்றா. நிறுத்துமா, நான் உண்மையிலே ஹோட்டல் தான் போறேன். நான் ஓடி போகும்போதெல்லாம் வேலைக்கு போறேன்னு நினைச்சுங்க, இப்ப வேலைக்கு போறேன்ற ஓடி போறேன்னு நினைக்கிறீங்க. நீ அப்படிப்பட்டவன் தான்டா, அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. சத்தியமா சொல்றா, நீ ஹோட்டலுக்கு தான் போறியா? நம்பிக்கை இல்லனா நீங்களே என் கூட வாங்க. குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங் மா. டிஃபன் சாப்பிட்டீங்களா தாத்தா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். டேப்லெட் போட்டுக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். குட் மார்னிங் ஜேஎம்டி மேடம், ஹோட்டல் போலாமா? குட் மார்னிங். நான் இல்ல ஜேஎம்டி, நீங்க தான் சார். போஸ்டிங் எதுவா இருந்தா என்ன, வேலை தான் முக்கியம். வா போலாம். சரி, கிருஷ்ணா எங்க? அவனுக்கு இன்னைக்கு ஹாலிடே, ஃபுல் ரெஸ்ட். தோரே இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கறாரா? வச்சுக்கிறேன். மங்கம்மா, தாத்தா, கிருஷ்ணாக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால நீ ராமோட இன்னைக்கு ஹோட்டலுக்கு போய் எல்லாத்தையும் பாத்துக்க. சரிங்க தாத்தா. பை வரேன். தாத்தா. பை. வா மேகி. நீங்க முதல்ல கிளம்புங்க சார்.
ஹாய் வாமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு இந்த பக்கம்? சும்மா சர்ப்ரைஸா தான் மேகிய பார்க்கலான்னு வந்தேன். மேகி ஹோட்டலுக்கு போயிட்டாலே. எப்போ? இப்பதான். கிருஷ்ணாவும் கூட போயிருக்காரா? ராம் கூட போயிருக்கா. ராம் கூடவா? ராமும் இன்னைக்கு ஹோட்டல் போயிருக்கான். அப்போ கிருஷ்ணா? கிருஷ்ணாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். ஓ, என்ன கிருஷ்ணா கூட பேசணுமா? அவரு தூங்கிட்டு இருப்பார்ல. அவன் பகல்ல தூங்க மாட்டான், சும்மா ஃப்ரீயா தான் இருப்பான். நீ போய் பேசு. சரி, நான் போய் அவரை பாத்துட்டு வந்துடுறேன். காஃபி எடுத்துட்டு வரவா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவர்கிட்ட பேசிட்டு நான் கிளம்பிடுறேன். ஓகே. ஹாய் கிருஷ்ணா. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நான் ஊட்டினாதான் கிட்டி சாப்பிடுவாரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், கரெக்டா பதில் சொல்றியா? கேளு கிட்டி, சூப்பரா பதில் சொல்றேன். நீ என் லவரை மீட் பண்ணா என்ன பண்ணுவ? கொன்னுடுவேன். என் கண்ணுல மாட்டின அடுத்த நிமிஷமே கொன்னுடுவேன்.